விக்டோரியஸ் மினிஸ்ட்ரி. இன்றைய வாக்குத்தத்தம். சபையுரையாளர் அதிகாரம் 7 இறைவார்த்தை 8. ஒன்றின் தொடக்கம் அல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நிறைய நேரங்கள் நம்முடைய துவக்கங்கள் மிக மிக சாதாரணமாக இருக்கலாம், பெரிய அளவில் பேசப்படாத ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவுகள் எப்படியா இருக்கின்றது? ஒரு மாணவன் தன்னுடைய புதிய வகுப்பை தொடங்கும் போது அவனுடைய துவக்கம் முதலில் அற்பமாக தெரியலாம், முன்னேற்றம் இல்லாதபடி தெரியலாம். ஆனால் இறுதியில் அவன் தேர்வுகளை எழுதி முடிக்கும் போது அந்த முடிவில் அவனுக்கு வரக்கூடிய மதிப்பெண் துவக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஆகையினால்தான் நம்முடைய துவக்கங்கள் எப்படி இருந்தாலும் முடிவை இறைவன் நிச்சயமாக பல மடங்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நிறைய துவக்கங்கள், காரியங்கள் எப்படியோ நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இந்த காரியங்கள் முடிய போகின்றது? என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை எப்படி முடிக்கப் போகின்றேன்? தீர்வு இல்லாதபடி பல காரியங்கள் இருக்கிறதே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த முடிவுகள் எல்லாம் இறைவனின் கரத்தில் இருக்கின்றது. துவக்கங்கள் எப்படி இருந்தாலும் முடிவை நிச்சயமாக நமக்கு நன்மைக்கு ஏதுவாக அவர் முடித்து தருவார். இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன். God bless you.